ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.4ல் 10th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம் தட் எ பர்சன் வில் கெட் அன் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் 3/5. அதாவது ஒரு பர்சன் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் வந்து அவர் வந்து வாங்குறதோட ப்ராபர்ட்டி வந்து 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபர்ட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் வாங்குறத வந்து P of Aன்னு எழுதிக்குவோம். ஸோ P of Aயோட வேல்யூ என்னதுன்னா 3/5. அதுக்கப்புறம் இந்த ப்ராபர்ட்டி தட் he will not get plumbing contract. ப்ளம்பிங் கான்ட்ராக்டு அவர் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்குரிய ப்ராபர்ட்டி வந்து 5/8. ஸோ P of B பார். ஸோ அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம இருக்கிற ப்ராபர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 5/8ன்னு B பார்னு போடுறோம். அதாவது வில் நாட் கெட் அதாவது நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்குரிய ப்ராபர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவாக கேட்டிருக்கனால P of B பார்னு போடுறோம். 5/8ன்னு எழுதுகிறோம். அப்புறம் இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட். ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சா கூட ரெண்டில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னதுன்னா 5/7. ஸோ அதாவது P of A யூனியன் பின்னு தான் எழுதணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட ஓகே தான். அதனால தான் A யூனியன் பின்னு எழுதுகிறோம். ஸோ A யூனியன் பின்னு எழுதிட்டு இதோட வேல்யூ என்னதுன்னா 5/7ன்னு போடுறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் he will get both. அதாவது ப்ராபபிலிட்டியில் வந்து he will get both, அதாவது ரெண்டுமே கிடைக்க எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமேனா எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்டும் ப்ளம்பிங் கான்ட்ராக்டும் ரெண்டு கான்ட்ராக்டுமே கிடைக்க என்ன ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதணும்னா அதாவது 2 ஃபைண்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 ஃபைண்டுன்னு எழுதிட்டு P of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல்ட்டுன்னு போட்டு கொஸ்டின் மார்க்குன்னு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இப்போ P of B பாரோட வேல்யூ வந்து 1 - P of Bன்னு எழுதலாம். சாரி மாற்றி எழுதிட்டேன். P of B is equal to 1 - P of B பார்னு எழுதலாம். ஸோ 1 - P of B பார் வந்து P of B பார் இந்த வேல்யூஸை போட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து P of Bயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ P of Bயோட வேல்யூ 3/8. இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும்லையப்பா. ஸோ P of A யூனியன் B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ இந்த ஃபார்முலா வந்து எழுதணும். ஸோ P of A யூனியன் Bயோட வேல்யூ என்னது 5/7. ஸோ இந்த 5/7 போட்டு P of Aயோட வேல்யூ என்னது 3/5. 3/5 ப்ளஸ் P of Bயோட வேல்யூ என்ன 3/8. 3/8 மைனஸ் போட்டு P of A இன்டர்செக்ஷன் B. ஸோ இதை வந்து இப்படி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B இந்த பக்கம் வரும்போது P of A இன்டர்செக்ஷன் B வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 3/5 ப்ளஸ் 3/8 போட்டு மைனஸ் 5/7. இந்த 5/7 இந்த பக்கம் போனால் மைனஸ் 5/7ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து LCM எடுக்கணும். ஸோ 5, 8, 7 இந்த 3 நம்பரையுமே LCM எடுத்தோம்னா நமக்கு வந்து கீழே ஒரு டினாமினேட்டரில் கீழே ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். இதை எப்படி LCM எடுக்கணும் பார்க்கலாம். 5 1s are 5. ஸோ 5 டேபிளில் 8 போகும். இந்த 8 அப்படியே போட்டுடணும். 7 வந்து அப்படியே போடணும். இந்த LCM தெரியும்லப்பா. இப்போ 8 வந்து என்ன 2 டேபிளில் வரும். ஸோ 2 4s are 8 7. அதே மாதிரி 2 ஏன்னா ஏன் 2 போகிறோம்னா LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ 2 தான் ஸ்டார்டிங் நம்பர். ஸோ 2 டேபிளால் 8 வந்து மல்டிபிள் ஆகும்.
ஸோ 2 தான் சின்ன நம்பர். ஸோ சின்ன நம்பர் தான் நம்ம எழுதணும். இப்போ 5 × 2 10, 10 × 2 20, 20 × 2 40, 40 × 7 280. ஸோ 280 தான் நமக்கு வந்து எல்சிஎம்மோட வேல்யூ. அப்புறம் 5 டேபிளால் என்ன நம்பர் போட்டு மல்டிபிள் பண்ணால் 280 வரும் பார்க்கணும். இது வந்து எல்சிஎம் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எல்சிஎம்மில் 280 வருதுலப்பா. ஸோ இந்த 280 வந்து 5ஓட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணால் 280 வரும். 5ஓட 56 மல்டிபிள் பண்ணால் 280 கிடைக்கும். ஸோ அந்த 56ஐ வந்து 5 × 56 280. அதே நம்பர் 56ஐ வச்சு 3ஐ மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3ஐ மல்டிபிள் பண்ணால் 168 வரும். அதே மாதிரி 8ஓட 35 மல்டிபிள் பண்ணால் 8 × 35 மல்டிபிள் பண்ணால் 218 வரும். ஸோ அதே 35 வச்சு 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3ஐ மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரும். அதே மாதிரி 7 × 40 மல்டிபிள் பண்ணால் 280 கிடைக்கும். ஸோ அதே 40ஐ வச்சு 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணால் 200 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 273 வரும். அந்த -200 பண்ணால் 73 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் போட்டு ஆன்சர் இந்த மாதிரி எடுத்து எழுதணும்ப்பா. த ப்ராபர்ட்டி தட் ஹீ வில் கெட் போத். ஸோ 2 ப்ராபர்ட்டியும் சேர்த்து கொஸ்டினில் இருக்க மாதிரி இந்த ப்ராப்ளம் தட் ஹீ வில் கெட் போத், அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்டும் ப்ளம்பிங் கான்ட்ராக்டும் ரெண்டும் சேர்த்து கிடைக்கிற ப்ராபர்ட்டி வந்து 103/280. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.